ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோக்கஸ் கிளிப்ஸ். நம்ம இந்த கிளிப்பில் பார்த்துட்டு இருக்கிறது இந்திரன் மூவிலேருந்து. இதில் நேம் வச்சு ஃபோன் நம்பர் கண்டுபிடிப்பார், தென் ஃபோன் நம்பர்லேருந்து நேம் கண்டுபிடிப்பார். இதே மாதிரி சேம் அல்காரிதம் நம்ம எக்ஸல்லையும் இருக்குது. அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ எக்ஸலில் இது ஃபங்க்ஷனுக்கு பேர் VLookup. VLookupனா வெர்டிக்கல் லுக்கப். வெர்டிக்கலாக லுக்கப் பண்ண போகிறீங்க, ஜஸ்ட்டு வெரிஃபை பண்ணி பார்க்க போகிறீங்க உங்களோட டேட்டாவுக்கு நேராக அங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ VLookupக்கு நான் ஆல்ரெடி ஒரு டேட்டா கொடுத்துருக்கேன். இந்த டேட்டாவில் ஃபோன் நம்பர், நேம், அட்ரஸ் அண்ட் ஸ்டேட் இருக்குது. இது ஒரு லிஸ்ட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ VLookup ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு 3 விஷயம் தெரியணும். நம்ம எதை பார்க்கணும், வாட் டு லுக், அதாவது ஃபோன் நம்பரை வச்சு உங்களுக்கு டேட்டா வேணுமா, இல்லை வேறு ஏதாவது ஒன்று வச்சு உங்களுக்கு டேட்டா வேணுமா. தென் எங்கே பார்க்கணும், வேர் டு லுக். இந்த டேபிளில் இருந்து நமக்கு இப்போ டேட்டா வேணும். ஸோ நமக்கு இப்போ வேர் டு லுக் வந்து இந்த ஹோல் டேட்டா செட்டுமே, இதுதான் நமக்கு வேர் டு லுக்கு. தென் ரிசல்ட்டில் உங்களுக்கு என்ன வேணும், அதாவது நீங்கள் ஃபார்முலா போடுறீங்க இல்லையா, அந்த செல்லில் எந்த வேல்யூ உங்களுக்கு ரிட்டர்ன் வேணும் அப்படின்றது தான். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு இந்த டேட்டா இருக்க டேபிளுக்கு காலம் நேம்ஸ் கொடுக்கலாம். நான் ஜஸ்ட் 1 2 3 4 காலம் நேம்ஸ் கொடுத்தாச்சு. ஸோ ஃபஸ்ட் காலமில் ஃபோன் நம்பர் இருக்குது, செகண்ட் காலமில் நேம், தேர்ட் காலமில் அட்ரஸ், ஃபோர்த் காலமில் ஸ்டேட் இருக்குது. ஸோ நம்ம இப்போ ஒரு ஃபார்முலா போட போகிறோம். இந்த ஃபார்முலா VLookup. தென் எந்த வேல்யூவை நீங்கள் பார்க்கணும். ஸோ ஃபோன் நம்பர் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த ஃபோன் நம்பருக்கு நேராக இருக்க ஏதோ ஒரு டீட்டெயில் தான் உங்களுக்கு வேணும். ஸோ அந்த ஃபோன் நம்பரை நான் இங்கே தான் என்டர் பண்ண போகிறேன். ஸோ இந்த செல்லை நான் கிளிக் பண்ணிட்டேன். தென் எந்த இடத்துல பார்க்கணும், வேர் டு லுக். இந்த ஹோல் டேட்டா செட்டில் தான் எனக்கு பார்க்கணும். ஸோ இந்த ஹோல் டேட்டாவையும் நான் இங்கே செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டேன். தென் இப்போது இதில் நம்ம காலம் இண்டெக்ஸ் நம்பர் கொடுக்கணும். ஃபஸ்ட்டே நம்ம வந்து காலம் நம்பர்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, இதுதான் காலம் இண்டெக்ஸ் நம்பரு. இது லைக் 1 2 3 4 தான். நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க டேட்டாவில் எந்த காலம் ஃபஸ்ட்டோ அதுக்கு நீங்கள் 1 அப்படின்றத அஷ்யூம் பண்ணிக்கணும். ஸோ இங்கே நேம்ன்றது 2வது காலமில் இருக்குது. ஸோ 2 அப்படின்ற நம்பரை இங்கே கொடுக்குறோம். ஸோ இந்த ரிட்டர்ன் வேல்யூ இப்போ 2ன்ற காலமில் இந்த ஃபோன் நம்பர், நீங்கள் என்டர் பண்ண ஃபோன் நம்பருக்கு நேராக என்ன டேட்டா இருக்க போகுதோ அதுதான் இந்த பர்டிகுலர் ஃபார்முலா ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இந்த ஃபார்முலாவை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ நமக்கு இப்போ இங்கே எந்த வேல்யூமே இல்லாததால் நாட் அப்ளிகபிள் அப்படின்ற மாதிரி காட்டுது. ஸோ இங்கே இடத்துல நான் ஒரு ஃபோன் நம்பர் தரேன், 222-110 அப்படின்னு தரேன். அதுக்கு நேராக இருக்க பர்சன் வந்து பர்சன் 14. ஸோ பர்சன் 14ஓட ஃபோன் நம்பர் 222-110. ஸோ அவரோட அட்ரஸும் எனக்கு வேணும். என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஃபார்முலாவை ஜஸ்ட் இங்கே எகெயின் ரிப்பீட் பண்ணலாம். VLookup. எகெயின் இந்த மொபைல் நம்பருக்கான இல்லை இந்த ஃபோன் நம்பருக்கான டீட்டெயில் தான் நமக்கு வேணும். அதையே கிளிக் பண்ணிக்கோங்க. எங்கே பார்க்கணும் அப்படின்னா சேம் இதே பிளேஸில் தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ பிளேஸ் செலக்ட் பண்ணிட்டீங்க. தென் இதோட காலம் இண்டெக்ஸ் நீங்கள் கொடுக்கணும். ஃபஸ்ட்டே நம்ம சொன்ன மாதிரி அட்ரஸோட காலம் இண்டெக்ஸ் வந்து 3. ஸோ 3 அப்படின்றத கொடுத்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அட்ரஸ் வந்துடும். ஸோ ஜஸ்ட் இப்போது நார்மலாக ஃபில் பண்ணுற மாதிரி தான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபார்முலாஸ் இங்கெல்லாம் காப்பி ஆகிடுச்சு. நீங்கள் இங்கே அடுத்தடுத்த நம்பர்ஸ் இருந்தது அப்படின்ற பட்சத்தில் அதெல்லாம் யாரோட நம்பர், அவங்களோட நேம் என்ன, அட்ரஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கு கிடச்சிரும். இதில் முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலம் 1 இருக்குல்ல, இந்த காலம் 1 தான் எப்போவுமே உங்கள் VLookupக்கான வாட் டு லுக் காலம். இந்த காலமில் இருக்கிற வேல்யூ கூட தான் இங்கே இருக்க செல் வேல்யூவை அது கம்பேர் பண்ணும். நான் ரிப்பீட் பண்ணுறேன். இந்த ஃபார்முலாவில் நீங்கள் ஒரு நம்பர் கொடுத்துருக்கீங்க இல்லையா, இந்த நம்பரை எது கூட அது கிராஸ் செக் பண்ணணுன்னா இந்த டேபிளில் இருக்க ஃபஸ்ட்டு காலம் கூட தான் அது கிராஸ் செக் பண்ணும். தென் இந்த ஃபஸ்ட்டு காலமில் இருந்து கவுண்ட் ஆகும் 2 3 4. நம்ம மேலே நம்பர் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ இந்த நம்பர் நீங்கள் போடாமையே 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த காலமில் இருந்து எத்தனாவது காலம் வேணும் அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அதுதான் உங்களுக்கு ரிசல்ட்டாக வரும். ஸோ VLookupல நீங்கள் எப்பயுமே பார்க்க வேண்டிய 3 விஷயம்: வாட் டு லுக், நீங்கள் எதை பார்க்கணும்; வேர் டு லுக், எந்த இடத்துல பார்க்கணும், இந்த டேட்டா ஹோல் டேட்டாவில் நீங்கள் பார்க்கணும். ஸோ ஹோல் டேட்டா. தென் வாட் டு ரிட்டன்,
உங்களுக்கு இந்த இடத்துல ரிட்டர்ன் வேல்யூ என்ன வேணும். ஸோ சிம்பிள். தென் இந்த காலம் 1ல் ஒரு சின்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அது என்னென்னா இது ஒரு யூனிக் நம்பராக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளாக 222109 அப்படின்ற நம்பர் இங்கே கொடுத்துருக்கேன். இன்னொரு இடத்துலையும் 222109 அப்படின்ற மாதிரியே இருந்தது அப்படின்னா இங்கே வர டேட்டா ஆர் இங்கே வர வேல்யூ உங்களுக்கு கரெக்டாக இருக்காது. ஸோ இது யூனிக்காக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அங்கே கிடைக்கிற ரிசல்ட்டு கரெக்டாக இருக்கும். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். இதை பற்றி உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.